வழக்கமா இருக்கிறதோட என் ஃபேஸ் ஏதாவது கொஞ்சம் பிரைட்டா தெரியுதா? எனக்கு தெரியுது. உங்களுக்கு வீடியோல எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் இந்த வீடியோல எடிட்டிங், ஃபில்டர் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண போறது கிடையாது. டைரக்டா ரா கிளிப் அப்படியே அப்லோட் பண்ண போறேன். என்னோட ஃபேஸ் எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு கன்வே ஆகணும். அதுதான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவே. கரெக்ட்டா? ஃபில்டர்லாம் போட்டு ஏமாத்துறதுல எந்த யூஸ்மே கிடையாது. ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட். என்ன ரெகுலரா Instagram ஸ்டோரீஸ்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அது ஒரு 1 இயரா ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட், எந்த கிளினிக் அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அதே கிளினிக்ல இந்த ஃபேஸுக்கு ஸ்கின் கேர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல ஒண்ணு இந்த HydraFacial. ரொம்ப நாளா எனக்கு இந்த HydraFacial பண்ணிக்கணும்ன்றது ஆசை. அது ஒரு வழியா நேத்து நான் பண்ணிட்டேன். பண்ணும்போது அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் HydraFacialனா என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதுக்காக அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். HydraFacialனா என்னன்னா பேசிக்காக இந்த நம்மளோட ஸ்கின்னை வந்து ரீஜுவனேட் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த blackheads, whiteheadsலாம் ரிமூவ் பண்ணுறது, ஆயில்ஸ், இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது, ஆன்டி ஏஜிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரே ஃபேஷியல்ல கொடுக்கறது இந்த HydraFacial. இது வந்து ஒரு மெஷின் வச்சு பண்ணுவாங்க. ஒரு பேட்டன்டட் மெஷின் வச்சிருப்பாங்க. அந்த மெஷின் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேஷியல் பண்ணுவாங்க. இன்னொரு பேர் வந்து மெடிக்கல் கிரேட் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹேர் பேண்ட் போட்டுட்டு ஃபேஸ்ல கிளென்சிங் ஜெல் போட்டு அழகா மசாஜ் பண்ணி ஃபேஸ்ல இருக்கிற அழுக்கு, அந்த டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் அழகா வைப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபேஸ்ல டீடான் பேக் போட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு அதை வைப் பண்ணி எடுத்துட்டாங்க. சில இடங்கள்ல நம்ம டீடான் போடும்போது நமக்கு ஃபேஸ்லாம் எரியற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்போம். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனுமே ஃபீல் ஆகல. டீடான் பண்ணி ஃபேஸ்ல இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல ஸ்க்ரப் போட்டு சர்க்குலர் மோஷன்ல அழகா மசாஜ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரப்பையுமே வைப் ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஸ்டீம். வீட்டில் ஆவி பிடிப்போம்ல, அதே தான். பட் இவங்க மிஷின் வச்சு பண்ணாங்க. ஸ்டீம் எதுக்குன்னா ஃபேஸ்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதுக்கு. போர்ஸ் ஓபன் ஆனாதான் அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்க அழுக்கு கூட கிளீன் பண்ணும்போது வெளியே வரும். அடுத்து இந்த மிஷினை வச்சு அல்ட்ராசோனிக் ஸ்க்ரப் பண்ணாங்க. இந்த மிஷின் மைல்டா வைப்ரேட் ஆகும். பட் நமக்கு கொஞ்சம் கூட டிஸ்கம்ஃபர்ட்டே இருக்காது. ஸ்டீம் பண்ணும்போது ஓபன் ஆன போர்ஸுக்குள்ள இருக்கிற அழுக்க கூட இந்த மிஷினை வச்சு டீப்பா கிளீன் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஃபார் டீப் கிளென்சிங். அடுத்து ஃபேஸ்ல இருக்கிற ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்றது நிறைய பேர் வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. சில பேர் பார்லர்ல கூட இத பண்றத பார்த்திருப்பீங்க. இங்கேயுமே அது ரொம்ப நீட்டா அழகா பண்ணாங்க. எனக்கு மேஜரா நோஸ்ல அப்புறம் சீக்ஸ்ல கொஞ்சம் இருந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீடியோல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கூட இல்ல இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க டீப்பா கிளீன் பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் நமக்குள்ள இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. இப்படி ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்னு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீபம். சீபம்னா நம்ம ஃபேஸ்ல வடிகிற அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அது. அதுக்கப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஃபேஸ்ல அதிகமா பில்டப் ஆயிருக்கிறது, இல்ல இந்த போர்ஸ் எல்லாம் வந்து கிளாக் ஆயிருக்கிறது, இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எனிவே நம்ம ஃபேஸை கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சு ஒயிட் ஹெட்ஸ்ல இருந்து. அடுத்து ஃபேஸை கிளீன் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஃபேஸ் மேல டோனர் ஸ்ப்ரே பண்ணாங்க. இது நம்ம ஸ்கின்னோடைய pH லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கும் ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கும் இந்த டோனர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோனர் அப்ளை பண்ணி மசாஜிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மசாஜுக்குனே ஒரு தனி கிரீம் இருக்கு. அந்த கிரீம் அப்ளை பண்ணி இப்ப மசாஜ் பண்ண போறாங்க. பட் கையில கிடையாது, மெஷின்ல இருக்கிற அந்த ஒரு டூலை வச்சு. இன்ஃபேக்ட் அது வேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வேண்டுக்கு சில வேல்யூஸ்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேண்ட் அழகா கொஞ்சம் மைல்டா வைப்ரேட் ஆகும். அதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிப் இருக்கும். அதை வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் பெட்டரா ஸ்டிமுலேட் ஆகும். ஃபேஸ்ல இருக்கிற பஃபினஸ் ரெடியூஸ் ஆகும். நம்ம அப்ளை பண்ற சீரம்ஸ் பெட்டரா அப்சார்ப் ஆகும். ரிலாக்ஸ்டா இருக்கும். ஃபேஷியல் மசில்ஸோட டென்ஷன்ஸ் குறையும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கு. அடுத்து வைட்டமின் சி ஜெல் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணாங்க. இது ஸ்கின்னை பிரைட் ஆக்குறதுக்கு, பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்கு, கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு. இன்ஃபேக்ட் கொலாஜன் ப்ரொடக்ஷன் எதுக்குன்னா ஸ்கின்னை எலாஸ்டிசிட்டியா நல்லா ஃபர்மா வச்சுக்கிறதுக்கு, ஈவன் ஸ்கின் டோனுக்கு, ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்குலாம் இந்த விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மெஷின் வச்சு பண்றது ரேடியோ ஃப்ரீக்வன்சி தெரப்பி. இது மைல்டு ஹீட்டா இருக்கும், ஸ்கின்னை டைட்டன் ஆக்கும். அடுத்து இதுதான் மெயின் ஃபேஸ் பேக். ஃபேஸ் நல்லா பளபளன்னு க்ளோ ஆகணும் இல்லையா? எல்லா ஃபேஷியல்லையுமே ஒரு ஃபேஸ் பேக் இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே HydraFacialம் ஒரு ஃபேஷியல் தானே. ஃபேஸ் பேக் போட்டு கருப்பு கண்ணாடியை மாட்டி ஒரு மெஷினை மூஞ்சில கவுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் LED லைட் தெரப்பி. இது HydraFacial பண்ற எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நான் போற கிளினிக்ல எனக்கு பண்ணாங்க. இதுல ரெட், கிரீன், ப்ளூன்னு 3 லைட் எரியும். ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். அந்த லைட்டோட வேவ் லென்த்தை வச்சு வேரியஸ் ஸ்கின் கன்சர்ன்ஸை இது அட்ரஸ் பண்ணும். ரெட் லைட் கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணி ஃபேஸ்ல இருக்கிற சுருக்கங்களை குறைக்கும். ப்ளூ லைட் இந்த முகப்பொரு ஏற்படுத்துற பாக்டீரியாவை டார்கெட் பண்ணும், இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கும். கிரீன் லைட் நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இன்ஃப்ராரெட் லைட் நம்ம ஸ்கின்னை டீப்பா பெனிட்ரேட் பண்ணி டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஓவராலா ஸ்கின் ரெஜுனிவேஷன் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கை ரிமூவ் பண்ணிட்டு மல்டி விட்டமின் ஜெல் அப்ளை பண்ணாங்க. இந்த ஜெல்லையுமே அவங்க அந்த மெஷின்ல இருக்கிற வேண்ட் யூஸ் பண்ணி தான் மசாஜ் பண்ணாங்க. அந்த வேண்ட் நல்லா சில்லுன்னு இருந்தது. சில்லுன்னு இருந்தா என்ன ஆகும்னா நம்ம ஓபன் பண்ண போர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா க்ளோஸ் ஆகும். கடைசியா ஃபேஸ்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி அந்த ப்ரொசீஜரை ப்ராப்பரா முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்திருக்கீங்கனாலே உங்களுக்கு
உங்களுக்கு HydraFacial பண்றதுக்கான விருப்பம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். பட் எந்த இடத்துக்கு போய் நம்பி இதை ட்ரை பண்றது எங்களுக்கு பயமா இருக்கு ப்ரோ, நீங்க போன இடத்தையே சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முகப்பேர்ல இருக்கிற ரேடியன்ஸ் எலைட் கிளினிக்ல தான் நான் பண்ணிக்கிட்டேன். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் வீடியோல தரேன். நீங்களே டைரக்டா கால் பண்ணி டிஸ்கவுண்ட் ஏதாவது போகுதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். சோ நீங்க என்னோட பேர் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ்.